இங்கெல்லாம் வெளிச்சமே இல்லை. இங்கே உள்ளே தண்ணி போகுது. ஆக்சுவலி என்ட்ரி இது உள்ள தான் வருவீங்க. இது உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே படிக்கட்டு இறங்கி இப்படி கீழே போவீங்க. ஸோ மக்களே இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு தான் அந்த நான் சொன்ன அந்த குகை உள்ளே வந்திருக்கோம். படிக்கட்டில் உள்ள செட் பண்ணியிருக்காங்க. மழை தண்ணிலாம் வேறு வந்துட்டுருக்கு. மழை தண்ணின்றதை விட இந்த இதுவும் சொல்லலாம். அங்கே பாருங்கள் தண்ணிலாம் போயிட்டுருக்கு பாருங்கள். ஒரு குகைக்கு உள்ளே இருக்குது. நம்ம சறுக்கி விழுந்தால் அவ்வளோதான். இதெல்லாம் தண்ணி ஓடுது பாருங்கள். இங்கே தண்ணி ஓடுது. ஆக்சுவலி ஃபுல்லாகவே தண்ணி. இங்கெல்லாம் வரும்போது சாதாரண ஷூலாம் போட்டு வரக்கூடாது. நல்லா க்ரிப்பான ஷூ போட்டு வரணும். ஏன்னா பாறை வழுக்கிச்சுன்னா அவ்வளோதான். ஏதோ படிக்கட்டு போட்டிருக்காங்க மேலே போய் பார்க்கறதுக்கு. என்ன இருக்குன்னு பார்ப்போம். வந்துடுமா? ஏதோ ஒரு குகை இருக்குது உள்ளே. இங்கெல்லாம் குகை உள்ள வரத்துக்கு லைட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த குகை எப்படி இருக்குது பாருங்க. இப்படி தான் இருக்கும். மலைக்கு அடியில் சில குகைகள். இதுக்கு அடியில் தண்ணி ஓடுது பாருங்கள். இயற்கையாக இப்படி தான் உருவாக்கும். இயற்கையாகவே இப்படி தானே. உங்களுக்கு அந்த குகையை மட்டும் அப்படியே காட்டுறேன். தண்ணி ஓடுது பாருங்கள். இதுக்கெல்லாம் தண்ணி ஓடிட்டே இருக்கு. தண்ணி இதுதான் குகைகள். ஆதி காலத்தில் வேணால் யாரும் வாழ்ந்துருக்க வாய்ப்பு உண்டு. அதிகமான வாய்ப்பு உண்டு. இந்த குகையிலேருந்து போயினே இருக்குங்க. தண்ணிலாம் வேறு இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி வராங்க பாருங்கள். இப்படிதான் வரணும். இதில் வாய்ஸ் சரியாக கேட்கலாம் தப்பாக இருக்காதீங்க. அது வரைக்கும் 10 கிலோ வெயிட் வச்சு போயிட்டுருக்கேன். பாருங்கள் கீழே குஞ்சு தான் போயிட்டுருக்கேன். நான் பாருங்கள் இந்த மாதிரி கீழே குஞ்சு தான் போகலாம். ரொம்ப கீழே குஞ்சு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்குது. இப்போ பாருங்கள் வெளிச்சமே இல்லை. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு நான் குகைக்கு உள்ளே இருக்கேன். எனக்கு தலை மேலே நான் நிமிந்தாவே என் தலை பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு மேலே இடம் இருக்குது. இந்த வீடியோ வந்து யூடியூப் மட்டும் தான் போக முடியும். என்னால் இன்ஸ்டாவில் போட மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டோம். இதுக்காக போனோம். இப்போது போனோம் அப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லா இடத்துலையும் ஓடுது. ஓகேங்களா? தண்ணி அந்த இடத்துலையும் ஓடுது. நிமிந்து இப்படி வந்தால் இன்னும் எங்கன்னா போதா? மக்கள் எங்கன்னா இருக்காங்க. வழி தப்பி போனோன்னா அவ்வளோதான் போல் தெரியுது. நான் இந்த பக்கம் சில மக்கள் இருக்காங்க, இந்த பக்கம் சில மக்கள் இருக்காங்க. இன்கேஸ் வழி மாறிட்டிங்கன்னா இங்கேயே நிற்க வேண்டியதுதான். ஸோ போயிட்டே இருக்கு காய்ஸ். பாட்டுக்கும் போயிட்டே இருக்கு காய்ஸ். இப்போ பாருங்கள் தண்ணி உள்ள ஓடுது பாருங்கள். தண்ணி ஓடுது போது எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ இது. ஃபுல்லாக பார்க்குறவங்க ஜாலியாக இருப்பீங்க. பாருங்கள் எப்படி வராங்க பாருங்கள். கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. குழந்தைங்களாம் கூட்டின்னு வந்தால் பார்த்து கூட்டினாங்க. இது உள்ளே வந்து தண்ணி போகுது, ஆறு போகுது. இது நீரோடை. வயசானவங்க கூட வராங்க. நான் ரொம்ப கஷ்டங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. நான் வெயிட்டு பேக் வச்சுருக்காங்க. கஷ்டமாக இருக்குது என்னன்னு தெரில. ஏன்னா கீழே கொஞ்சம் வர முடியல கிட்டனால. பாருங்கள் உள்ளே ஆறு ஓடுது, தண்ணி ஓடுதுங்க. உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே கிட்ட ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம். ரொம்ப சூப்பரான ஒரு குகை. உண்மையிலே ஒர்த்துங்க. 50 ரூபா கொடுத்தேன். என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா. உண்மையிலே ஒர்த்து 50 ரூபாய்க்கு. ஸோ நீங்கள் நிச்சயமாக வரலாம். இதோட எண்டு நினைக்கிறேன். கேவ் எண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இதுக்கப்புறம் வழி இல்லை. இது இங்கே ஒரு ஆறு ஓடுது. இதுக்கப்புறம் வழி இல்லை. இதெல்லாம் பாருங்கள் தண்ணியோட தன்மை இதில் இருக்குது. லைக் இங்கே வரைக்கும் லைட் போட்டுருக்காங்கன்னு வெளிச்சமே இல்லைங்க. லைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். லைட் வெளிச்சம் இல்லை. ஆனால் இதுக்குள்ளே தண்ணி ஓடுதான் பார்த்துக்குங்க. அப்போ ஒரு மலைகளுக்கு அடியிலையும் இந்தமாதிரி கேவ்ஸ் இருக்கும். இந்த கேவ்ஸ் அடியில் இதுமாதிரி தண்ணி போயிட்டு தான் இருக்கும். ரொம்ப இதோட எண்ட் ஆகுது. திருப்பி போகலாம். ஆக்சுவலி இதோட என்ட்ரன்ஸ் நம்ம காமிச்சிருப்போம் ஸ்டார்டிங்லேயே. அது வந்து ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மேகாலயாவில் இருக்குது.
இதுக்குள்ளே நல்லா ஆறுகளாக போகுதுங்க. கிட்ட கேட்காது பாருங்க, தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. எல்லா தண்ணியும் ரொம்ப கிளியராக இருக்குது. அங்கே ஏதோ சர்ச் பண்ணிட்டுருக்காங்க அவங்க. ரொம்ப கிளியராக இருக்குது தண்ணி. வாட்டர் அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே இது போயிட்டே இருக்குது. எங்கே உருவாகுதுன்னா மலை மேலேருந்து உருவாகும். மலை மேலேருந்து உருவாகிற தண்ணி அப்படியே அது உள்ளுக்குள்ள என்னெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது அதுக்குள்ளே வந்து மலைகளுக்குள்ளே வந்து ட்ரீஸ்குள்ளே வந்து அப்படியே போகுது. ஸோ இந்த ஒரு ஜோஷ்வா அவங்க பேர் எழுதியிருக்காங்க. ஸோ நான் என் பேர் எழுதுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. நான் வேணும்னா எதுவும் எழுத முடியல என்ன தங்க. அதெல்லாம் எங்கங்க காலத்தில் எங்கங்க ஏதாவது கல்வெட்டா பதிவு போகுது. பதிவு வாங்கி இடம் இருக்குது. ஸோ ஒரு கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதான் எனக்கு கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறவங்க நான் இந்த லிஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஸோ இந்த கேவ் பார்த்தோம்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் இது. ஏன்னா ரொம்ப வியப்படைகிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஆறு ஓடுது, மலைகளுக்குள்ளே வந்துருக்கு. மலைகளுக்கு கீழே, அதாவது நான் மலைகள் குன்றுகள் எது கீழ் முன்னாள் கேவ் சொல்லுவாங்க. கேவ் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த கேவ் மாதிரிலாம் அந்த கேவ் இந்த இடத்துல இருக்குவோ அதுதான் மலைக்குள்ளே இருக்கேன். செட்டப்லாம் எல்லாம் ஒரிஜினல் மலை இருக்குது. ஸோ மற்றலே ஒரு வழியாக கேவ் உள்ளேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ இதுதான் அந்த கேவோட என்ட்ரன்ஸு, இதுதான் என்ட்ரி. இது உங்களுக்கு காட்டில் உள்ளே வரும்போது நான் ஏதோ நினச்சேன், ஆனால் இதான் காய்ஸ். உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கல கேஸ், அந்தளவுக்கு ரொம்ப மோசமான இருந்துச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. மறக்காமல் இந்த கேவ் உள்ளே வந்து பாருங்கள். இது மேகாலயில் இருக்குது, சிறப்புஞ்சி இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் லைட் இருக்குன்னா எல்லாம் பார்க்க முடியல. ஆர்டிவியில் பார்க்கலாம். அதற்கு டாட்டா, பை பாய்.